அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மினி விலாக் வந்து ஒரு 11 மணிக்கு அப்புறம் தான் எடுத்திருந்தேன். 2 நாளைக்கு ஒருக்க பார்த்திங்கன்னா சாயங்காலத்துக்கு மேலே தான் கொஞ்சம் மழை வருது. இருந்தாலும் மதியம் வரைக்கும் வெயில் வந்து நல்லா அதிகமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி பழைய சோறுல தயிர் ஊற்றி குடிக்கலாம்னு நைட்டே இருந்து சோறு தண்ணி ஊற்றி போட்டிருந்தேன். அதில் வந்து தயிர் ஊற்றிட்டு இது கூட வந்து மோர் மிளகா வறுத்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதுவும் வறுத்து வச்சுருந்தேன். அப்புறம் தான் வீட்டில் போட்டிருந்த வடகம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், நார்த்தங்காய் ஒரு இது எல்லாத்தையும் வச்சு காலையில் சாப்பாடு முடிச்சாச்சு. மதிய சமையலுக்கு மீன் வாங்கலாம் அப்படின்னு கிளம்பும்போது தெருவில் புளி கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து 1 கிலோ புளி 100 ரூபா தான், கம்மியாக தான் இருக்கும். அதனால் சரின்னு வாங்கி வச்சுட்டேன். இன்றைக்கி சிவாஜிநகர் மீன் மார்க்கெட்டில் தான் போய் மீன் வாங்கியிருக்கோம். இது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரம் அரிசி கழுவுன தண்ணியில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்மெல் இருக்காது. அதனால் எப்போவுமே இதை பண்ணி வச்சுருவேன். கூடவே பார்த்திங்கன்னா மாம்பழமும் வாங்கியாச்சு. மாம்பழம் சீசன் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மீன் குழம்புக்கு மாம்பழம் வச்சு சாப்பிடவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி மாம்பழம் வாங்கியாச்சு. எப்போ வாங்கினாலும் ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் போட்டுருவோம். ஏன்னா இப்போ நேச்சுரலாக பழுக்கிறதுல கல் இந்த மாதிரி மாவு ஏதாவது தூவி தான் அதை வந்து பழுக்க வைக்கிறாங்க. அதனால் அப்படியே சாப்பிட்டோன்னா வயிறு வலி பிரச்சனை வரும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி தான் தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணி சாப்பிடுவேன். இனி இதுக்கப்புறம் தான் மதிய சமையல் முடிக்கணும்.